என்ன குறைகள் இருக்கோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் திருத்திக்கிறது ரெடியாக இருப்போம். எங்கள் சைடில் இருக்கு உங்கள் சைடு குறைகளை நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் திருத்திக்கிறது ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றங்கள் தான். ஸோ இந்த கருத்து பரிமாற்றங்கள் நல்லபடியாக ஒருத்தர் பேசி இந்த எஸ்ஹெச்இ என்ற ஒரு நோபல் காஸ், அதாவது சொன்னாங்க இந்தியாவோட வளர்ச்சி அடையணும்னா கிராமங்கள் வளர்ச்சி அடையணும், கிராமங்கள் வளர்ச்சி அடையணும், மகளிர் வளர்ச்சி அடையணும். ஸோ ஒரு மகளிர் வளர்ச்சி அடைஞ்சா அந்த குடும்பமே வளர்ச்சி அடையும். ஸோ அதான் ரியல் ஃபேக்ட். ஸோ அதுக்கான முயற்சி நம்ம என்ன எடுக்கணுமோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து கவர்மெண்டோட ஒத்துழைப்போட நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போகிறோம். இதில் கவர்மெண்டோட உதவிகள் வந்து நமக்கு நிறையவே கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கான மானியம் கொடுக்குறாங்க. இன்னும் பேங்குக்கான நமக்கு ரீஃபைனான்ஸ் கிடைக்குது. நம்ம குறைச்ச வட்டியில் கொடுத்துட்டு நமக்கு ரீஃபைனான்ஸ் கிடைக்குது. ஸோ ரெண்டு பேருமே பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ என்ஜிஓன்ற லெவலில் அவங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த திட்டத்தினால நல்ல பெனிஃபிட் தான். ஒரு காலத்தில் வந்து முழுக்க முழுக்க ஒதுக்கப்பட்ட குழுக்கள் தான் மகளிர் குழுக்கள். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிறப்பாக ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் அதை வங்கியில் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர், மேஜர் அட்வான்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் மகளிர் சுய உதவி குழுக்கள் அட்வான்ஸ் தான். இன்னைக்கு ஒவ்வொரு கிராமப்புற வங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புற வங்கியில் வந்து மகளிர் குழுக்களோட அட்வான்ஸ் தான் மேஜர். ஸோ இன் ரெக்கவரி ஆஃப் லோன் அண்ட் அட்வான்ஸஸ் கிராண்ட் எடுத்தீங்கன்னா